விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கலைவாணன் நகரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மக்காச்சோளம் எல்லாமே நடவு போயிட்டு இருக்கு. நடவானது ஒரு சிலர் நட்டு முடிச்சிட்டீங்க, இன்னொரு சிலர் நட்டுட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம மக்காச்சோள விதைகள்ல என்னென்ன விதைகள்லாம் நடவு போடலாம், அது என்னென்ன நல்ல தண்ணிக்கும் காத்துக்கும் தாங்கும், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நமக்கு உங்களை ரீச் பண்ணிட்டு இருக்கும். இது மூலியமா உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு முதல்ல வழக்கமா அதுல டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது சிஞ்சண்டா கம்பெனி. சிஞ்சண்டா கம்பெனியில் இருக்கக்கூடிய ரகங்களை தான் பார்ப்போம். சிஞ்சண்டா கம்பெனியில ரகங்கள் பார்த்துட்டீங்கன்னா என்கே வரிசையில நிறைய ரகங்கள் இருக்கு. என்கே இதில் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்கே 66, 68+. இந்த ரகம் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா நல்ல மழை தண்ணி அதிகமா பெய்யற இடங்கள்லயும் மழை அதிகமா பெய்யற இடங்கள்லயுமே தாங்கும். அதே இதுல வந்துட்டு என்கே 6802 இருக்கு. அந்த ரகங்கள் பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் காடு வந்துட்டு ஈரம் இல்லாம மழை கொஞ்சம் கம்மியா பெய்யற மாதிரி இடங்கள்லாம் இருக்கணும். மழை இருக்கிற நேரங்கள்ல இந்த ரகத்தை ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா 6110 அப்படிங்கிற ஒரு ரகம். 6110 நல்லா இருக்கும். 6110+ அப்படிங்கிற ரகமும் நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஆவரேஜ் ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரகங்கள். இதுக்கு அடுத்தது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் சிஞ்சண்டாலே அடுத்த செக்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா 7328 ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு 6540+ ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா 35 இருந்து 40 மூட்டை வரைக்கும் கொடுக்கும். நான் முன்ன சொன்ன என்கே ரகங்கள் ஒரு 3 ரகங்கள் சொல்லியிருப்பேன். அந்த ரகங்கள் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா 40 மூட்டை அதுக்கு மேல கொடுக்கக்கூடிய ரகங்கள். அதுக்கு ரெண்டாவது சொன்ன ரகங்கள் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா 35 to 40, 30 to 35 அந்த ரேஞ்சில் கொடுக்கக்கூடிய ரகங்கள். அடுத்த பார்க்கக்கூடிய கம்பெனின்னு பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது டாட்டாவை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு முக்கியமா சொல்லக்கூடிய 2 ரகங்கள் சொல்லலாம். ஒன்று வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா DM 9339, 9355. இந்த 9355 ரகத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வறட்சி இருக்கிற இடங்கள்லயுமே நம்ம நடலாம். மற்ற ரகங்கள் பொறுத்தளவு கொஞ்சம் வறட்சி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பிளஸ் எக்ஸ்பெஷலி 9355 பொறுத்தளவுக்கு மழை இல்லாத பகுதிகளிலேயே நீங்க தாராளமா நட்டலாம். இதுல வந்துட்டு எக்ஸ்பெஷலி 9375 ஒரு ரகம் இருக்கு. இந்த ரகம் என்னன்னா மழைக்கும் தாங்கும் வெயிலுக்கும் தாங்கும். இந்த ரகங்களையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த கம்பெனின்னு பார்க்கும்போது மைக்கோல பொறுத்தளவுக்கு ஒரு 3 ரகங்கள் நம்ம சொல்லலாம். 4065 ஒரு ரகம், 4060 ஒரு ரகம், 4064 ஒரு ரகம். இதுல வந்துட்டு 4060 வந்துட்டு கொஞ்சம் வறட்சிக்கு தாங்கும், தண்ணி கம்மியா இருந்தாலும் சமாளிக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா 4065 என்னன்னா ஹைட் கம்மியா இருக்கு. ஹைட் அதோட பயிரோட வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருந்ததுனால நமக்கு என்ன ஒரு பிளஸ் நடக்கும்னா, காத்து அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு இது வந்துட்டு காத்துக்கு ஓரளவுக்கு காத்துக்கு சாயாம நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது பயனியர் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்ச ரகங்கள் தான். இந்த பயனியர் பொறுத்தளவுக்கு 3396 ஒரு நம்பர், 3522, 3378 இந்த 3 ரகமே வந்துட்டு பயனியர்ல சூப்பரா இருக்கு. இது ரெண்டுமே வந்து எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒரு 30 to 35 அந்த ரேஷியோல ஏஜ் அந்த ஈல்டு தரக்கூடிய ரகங்கள் தான். அடுத்தது கம்பெனின்னு பார்க்கும்போது அட்வான்டாவை பொறுத்தளவுக்கு 741 ஒரு ரகம், 759 ஒரு ரகம். இதுவுமே வந்துட்டு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா டீஹெல்ப் பொறுத்தளவுக்கு 9133 பிளஸ் 9126 இந்த 2 ரகங்களுமே வந்துட்டு நல்ல ஈல்டு கொடுக்கும். இது முதல்ல சொன்ன செக்மெண்ட்ல எல்லாமே வந்துட்டு ஆவரேஜ் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 to 40 மூட்டை வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரகங்கள் தான். இதுல நம்ம ஈல்டு எனக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மக்காச்சோளத்துக்கு A to Z என்ன உரங்கள் போடணும் என்ன பண்ணணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி அதுல என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுனாலும் கேளுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ கூட மக்காச்சோளத்துக்காக போடலாம். என்னன்னா மக்காச்சோளம் வந்துட்டு ஒரு நல்ல பணப்பயிரா மாறிட்டு வருது. இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.